ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வ்ளாக். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக முருங்கைக்கீரை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, துவரம் பருப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் எடுத்துக்கிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா புளியுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக நம்ம என்ன செஞ்சோம்னா பீட்ரூட் தான் செய்ய போகிறோம். ஸோ பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்காக தாளிக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா வதக்கிக்கிட்டேன். ஸோ அது வதக்கும் போது நல்லா வதங்கினோடனே பார்த்திங்கன்னா தக்காளியுமே ஆட் பண்ணி அது மசிற அளவுக்கு வதங்கின பிறகு பீட்ரூட்டும் நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக எடுத்து வச்சோம்னா நான் அதுவுமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூளுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு கீரை வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ உடம்புக்குமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக கீரை வந்து சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணணும். பட் அப்படி அவாய்ட் பண்ணாமல் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் அதிகமாக நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கணும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம கிட்ஸ்க்கு கொடுக்கும்போது அவங்களுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கின பிறகு கூட பார்த்திங்கன்னா நான் எனக்கு வந்து ஒன்றும் வேகாத மாதிரி ஃபீல் இருந்ததுனால நான் என்ன பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியுமே ஆட் பண்ணி நல்லாவே வேக வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கீரை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் கரையிறதுக்காக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தாளிப்புக்காக கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு தாளிச்சிட்டு நல்லா கடைஞ்சி ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ அன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி ஹெல்த்தியாக சாப்பிட்டு அன்றைக்கி டேவே ஃபுல்ஃபில்லாக போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.